ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்துல்லாஜ். இந்த வீடியோவில் நம்ம கோகு டிராயிங் எப்படின்னு பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கோகு வரைகிறதுக்கு நம்ம ஃபேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு ஸ்மால் ரவுண்ட் போட்டுட்டு அதில் ப்ளஸ் போட்டுக்கணும். அப்போ தான் அந்த ஃபேஸோட ஸ்ட்ரக்சர் கரெக்டாக வரும். அதுக்கப்புறமா நம்ம கோகுவோட ஹேருக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வரைஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் கோகுவோட ஹேர் நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். அப்போ தான் ட்ராயிங் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கோகு போட்டிருக்கிற அந்த ஒரு ட்ரெஸ் சிக்ஸ் பேக் தெரிகிற மாதிரி, அது அப்படியே அந்த ட்ரெஸ் கிழிச்சிட்டு வர மாதிரி, அந்த மாதிரி தான் இந்த ட்ராயிங் இருக்கணும். ப்ளூ கலரில் இது கொடுக்க போகிறோம் நம்ம. அதுக்கு கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிக்கணும். ரீட்ராக்டபிள் எரேசர் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீட்ராக்டபிள் எரேசர் என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அதில் உங்களுக்கு அழிக்கும் போது கரெக்டாக வரும். அந்த இடத்த மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம அழிக்க முடியும். ஏன்னா இப்போ சாதாரண எரேசர் யூஸ் பண்ணோம்னா எல்லாத்தையும் அழிச்சிடும். அதனால் நம்ம ஃபஸ்ட்லேருந்து வரைகிற மாதிரி இருக்கும். இதில் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அந்த இடத்த மட்டும் அழிக்கும். ஓகே, இப்போ நம்ம சிக்ஸ் பேக் இந்த கையெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா கீழே அந்த பேண்ட்டு போட்டுடணும். சிக்ஸ் பேக் வரைகிறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு ரவுண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா கீழே பாக்ஸாக போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வரைஞ்சிங்கன்னா இன்னும் அந்த ட்ராயிங் கரெக்டாக நம்ம மிஸ்டேக்ஸ் இல்லாமல் கரெக்டாக வரும். அதுக்கப்புறமா ஃபேஸ் ட்ரா பண்ணிடணும். அதுக்கு பிளாக் பென் வச்சு ஃபேபர் கேஸ்டல் பிளாக் பென் யூஸ் பண்ணியிருந்தேன் இந்த ட்ராயிங்கில் நான் அவுட்லைன் கொடுக்கறதுக்கு. அதை வச்சு நம்ம அவுட்லைன் எல்லா இடத்துலையும் கொடுத்துக்கணும். நார்மலாக நம்ம கலர் சூஸ் பண்ணும்போது ஒரு கலரோட இன்னொரு கலர் பிளெண்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ நம்ம ஒரு இது அடிக்க போகிறோம், எல்லோ அடிக்க போகிறோம் அப்படின்னா அந்த எல்லோவுக்கு கொஞ்சம் டார்க்னஸும் ஆட் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிக்கணும். அப்போ தான் ட்ராயிங் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஷர்ட்டுக்குமே நம்ம கிழிஞ்சிட்டு வருது பார்த்தீங்களா, அதுக்குமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கார்னர்ஸில் நம்ம அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் உள்ளே இருக்கிறத கொஞ்சம் லைட்டாக அடிக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக வரும். கீழே ஆரஞ்சு ப்ரஷ் பென் தான் இதுவும். ப்ரஷ் பெனில் நம்ம அடிக்கும் போது மேலே அடிச்சுட்டே வரக்கூடாது. அப்போ அது ரொம்ப டார்க் ஆகிரும். ஒரு ஸ்ட்ரைக் நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா அது அப்படியே இது பண்ணிகிட்டே தான் போயிட்டுருக்கணும். ஓகே, இப்போ தலைமுடிக்கு நான் ஃபேபர் கேஸ்டலில் உள்ள கோல்டன் யூஸ் பண்ணியிருந்தேன், கோல்டன் கலர். ஏன்னா டோம்ஸ் சூப்பர் சாஃப்ட் கலர் பென்சிலில் கோல்டன் இல்லை, அதனால நான் ஃபேபர் கேஸ்டல் யூஸ் பண்ணியிருந்தேன். அது கரெக்டாக ஷேடிங் பண்ணி நம்ம கொடுத்துக்கணும். ஒவ்வொரு முடியாக பண்ணணும், எல்லாமே பண்ணக்கூடாது. அப்போ ட்ராயிங் கரெக்டாக வராது. ஒவ்வொரு முடியாக நம்ம பண்ணிகிட்ருக்கணும். அதுக்கப்புறமா கீழே டோம் சூப்பர் சாஃப்ட் கலர் பென்சிலில் டார்க் ப்ளூ எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஷேடிங் கொடுக்கணும் நம்ம. அதுக்கப்புறமா ப்ளூ எடுத்து அதை பிளெண்ட் பண்ணிடணும். ப்ளூ எடுத்து பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒயிட் எடுத்து கடைசியாக அங்கங்கே அடித்தோம்னா இன்னும் கொஞ்சம் பிளெண்ட் ஆகிடும், ஸ்மூத்னஸாக உங்களுக்கு கிடைக்கும் ட்ராயிங். அதுக்கப்புறமா கீழே ஆரஞ்சு நம்ம கொடுத்துக்கணும், டார்க் ஆரஞ்சு. இது நான் ஃபேபர் கேஸ்டலில் வெர்மிலியன் ஹியூ அப்படின்னு ஒன்று இருக்கும், அந்த கலர் யூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா டார்க் ஆரஞ்சு இதில் இல்லை, டோம் சூப்பர் சாஃப்ட் கலர் பென்சிலில். ஓகே, இப்போ அது மேலே இருக்கிற ஸ்கின் கலருக்கு டோம் சூப்பர் சாஃப்ட் கலர் பென்சில் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ப்ரௌன் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே ஸ்கின் கலர் அடிக்கணும், சாஃப்ட் பீச் அந்த ஸ்கின் கலர் அடிக்கணும். எல்லா இடத்துலையுமே அப்படி தான், லேசாக ப்ரௌன், லைட் ப்ரௌன், அதுக்கப்புறமா ஸ்கின் கலர், அப்புறம் ஒயிட். அதே மாதிரி தான் எல்லாமே. கை அப்புறம் அந்த சிக்ஸ் பேக் எல்லாமே அதே மாதிரி தான். எல்லா இடமே நம்ம குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒயிட்டை வச்சு அது பிளெண்ட் பண்ணிடணும். ஓகே, கடைசியாக ரிசல்ட் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. இந்த ட்ராயிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.